உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஐக்கிய அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல்மரி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்களுடன் சந்தித்தார். அப்போது அங்க அபுதாபியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரக தொழில்துறை அமைச்சரையும் சந்தித்தார். வர்த்தகத்துறை அமைச்சரையும் அப்போது சந்தித்து அந்த சந்திப்பின் மூலமாக ஒரு 4 அடிப்படையில தமிழகத்துல தொழில் தொடங்குவதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் அங்கு மேற்கொள்ளப்பட்டது. 2600 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்கனவே துபாயில கையெழுத்தாகியிருக்கிறது. அப்போது அங்க இருக்கக்கூடிய தொழில் வர்த்தகத்துறை மற்றும் உள்ளிட்ட முக்கிய விஐபிகள் எல்லாம் சந்தித்து தமிழகத்துல தொழில் தொடங்க அழைப்பு கொடுத்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 30 பேர் கொண்ட குழுவினர் இன்று தமிழக முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தை சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்பின் வாயிலாக தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாயிருக்கிறது. புத்தொழில், தொழிற்சூழலை மேம்படுத்துதல், விவசாயம், உணவு பதப்படுத்துதல், ஜவுளி, நகை மற்றும் விலையுயர்ந்த கற்கள், வாகனங்கள், மின்னணுவியல், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள ஐக்கிய அரபு நாடுகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு உண்டான முதற்கட்ட ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல அதிகாரப்பூர்வமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சரால் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில இன்றைய சந்திப்பின் மூலமாக தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு உண்டான அழைப்பை தமிழக முதலமைச்சர் நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அமைச்சகத்திடம் பேசியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.